ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ்க்கான வீடியோ இது. டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் சிலதான் சிலபஸ்ல இருக்கா அப்படின்னா டைரக்டா சிலபஸ்ல கொடுக்கலங்க. சரியா, டைரக்டா சிலபஸ்ல கொடுக்கல. பட் இதெல்லாம் எதுக்கு படிக்கும் அப்படின்னா ஒருவேளை சிலபஸ்ல இருந்து வெளியே கேட்டாலோ இல்லையே ஸ்கூல் புக்ல இருந்து ஃபுல்லா நாங்க கேட்கறோம்னு முடிவெடுத்து அவன் பாட்டி கேட்டாலோ இதுல நம்மளுக்கு பிரச்சனை ஆயிரும். அதனால படிக்கும். அந்த கான்செப்டா படிங்க, அழகா இருக்கும். சரியா, அழகா இருக்கும். 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இது இருக்கு, சும்மா தூக்கிட்டு வந்து எடுக்கல. 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் என்னது, கிளாஸ் என்னது, ஸ்கூல் புக் டெஃபினிஷன் என்னது அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரியா, எதுக்கு ஸ்கூல் புக் டெஃபினிஷன் சொல்றேன் அப்படின்னா ஒருவேளை அவங்களுக்கு பயவுலைகள் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அந்த டெஃபினிஷனை கொடுத்து கேட்டக்கூடாது. கம்ப்ளீட் மீனிங் இல்லை அப்படின்னா அதுக்கு பேரு ஃப்ரேஸ்ன்னு பாங்க. சரியா, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித்தவுட் கம்ப்ளீட் மீனிங், கம்ப்ளீட் மீனிங் இல்லைன்னா அதுக்கு பேரு ஃப்ரேஸ். கம்ப்ளீட் மீனிங் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கிளாஸ். கம்ப்ளீட் மீனிங் இல்லைன்னா ஃப்ரேஸ், கம்ப்ளீட் மீனிங் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கிளாஸ். சரியா, இது ஸ்கூல் புக் டெஃபினிஷன். ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கம்ப்ளீட் மீனிங் இல்லைன்னா ஃப்ரேஸ், இருந்தா கிளாஸ் இருப்பானுங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு சல்லி பைசாவுக்கு ஆகாது. இந்த டெஃபினிஷன் வச்சு உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இது ப்ராக்டிக்கலா உங்களுக்கு யூஸ் ஆகாதுங்க. சரியா, ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. ஸ்கூல் புக்ல டெஃபினிஷன் இப்படிதான் கொடுத்துருக்கானுங்க, பட் அது தேவை நமக்கு இல்லை. புரிதலுக்கு அது யூஸ் ஆகாது. புரிதலுக்கு என்ன வரும் அப்படின்னா என்ன உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித்தவுட் ஃபைனைட் வேர்ப். வித்தவுட் ஃபைனைட் வேர்ப். ஃபைனைட் வேர்ப்னா என்னன்னு தெரியணும் நம்மளுக்கு. ஃபைனைட் வேர்ப் தெரியும்னா நம்மளுக்கு நான் ஃபைனைட் வேர்ப் தெரியணும். அப்படின்னா தான் இது ஈஸியா இருக்கும். இது என்னது, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் ஃபைனைட் வேர்ப். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் ஃபைனைட் வேர்ப். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித்தவுட் ஃபைனைட் வேர்ப் வந்துட்டு ஃப்ரேஸ். சரியா, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் ஃபைனைட் வேர்ப் வந்து கிளாஸ். ஸோ இவனுக்கு கம்ப்ளீட் மீனிங் வித்தவுட் கம்ப்ளீட் மீனிங் அப்படி இப்படின்னு கொடுத்துருப்பானுங்க. என்ன பாருங்க, நாட் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ். கம்ப்ளீட் சென்டென்ஸ் கிடையாது. மீனிங்ஃபுல் யூனிட் வரும். இதெல்லாம் புரியவே புரியாது உங்களுக்கு. இது உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். சரியா, நம்ம எழுதுற டெஃபினிஷன் புரிஞ்சுக்கிடுங்க. கிளாஸஸ், டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வாங்க, நல்லா புரியும். ஃபைனைட் வேர்ப் இருந்தால் தான் கிளாஸ், ஃபைனைட் வேர்ப் இல்லைன்னா ஃப்ரேஸ். அந்த கிளாஸ் உடைய டைப்ஸ், சப்பார்டினேட் கிளாஸ் உடைய டைப்ஸ் தான் நம்ம பார்த்தோம். இங்கிட்டு ஃப்ரேசஸ் படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் கிளாஸ் டிஃபரன்ஸ் பார்க்குறோம். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் ஃபைனைட் வேர்ப் கிளாஸ். ஃபைனைட் வேர்ப் இல்லாம இருந்தா அதுக்கு பேரு ஃப்ரேஸ். சரியா, ஸோ இவ்வளவு தாங்க பேசிக்கான டெஃபினிஷன். இப்போ ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், ஒத்த வேர்டு கிடையாது, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். குரூப் ஆஃப் வேர்ட்ஸுக்கு ஃபைனைட் வேர்ப் வச்சு வந்தா அது பேரு கிளாஸ்ன்றோம். ஃபைனைட் வேர்ப் இல்லாம வந்தா ஃப்ரேஸ்ன்றோம். டைப்ஸ் ஆஃப் phrases. phrases உடைய டைப்ஸ். phrases உடைய டைப்ஸ். ஃபர்ஸ்ட் நவுன் phrase, ரெண்டாவது verb phrase, மூணாவது prepositional phrase, அதோடைய டைப்ஸ் தான் adjective phrase and adverb phrase. சரியா, இவ்வளவுதான். ஸோ ஃப்ரேஸ்னா ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் படிச்சிடணும். ஃபைனைட் வேர்ப் இல்லாத வார்த்தை, இல்லாத குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். சரியா, ஒத்த வார்த்தை கிடையாது. இது ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதுக்கு ஃபைனைட் வேர்ப் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் நவுன் ஃப்ரேஸ் ஸ்கூல் புக்ல
நல்ல டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நவுன் ஃப்ரேஸ் பாப். நவுன்னா தெரியும், ஒத்த வார்த்தை. நவுன் ஃப்ரேஸ் என்னது? ஆர்டிக்கலும் நவுனும் சேர்ந்தது நவுன் ஃப்ரேஸ் இல்லையா? ஆர்டிக்கல் அட்ஜெக்டிவ் நவுன் சேர்ந்தது நவுன் ஃப்ரேஸ் இல்லையா? அட்ஜெக்டிவும் நவுனும் சேர்ந்தது நவுன் ஃப்ரேஸ். அவ்வளவுதான். சரியா? நவுன் ஃப்ரேஸ் பாருங்க. ஆர்டிக்கல் அட்ஜெக்டிவ் நவுன் இந்த இருக்குல்ல, இது அட்ஜெக்டிவ். மை உடைய கேஸ் பொசசிவ் அட்ஜெக்டிவ். இது இங்கிலீஷ் அட்ஜெக்டிவ். டீச்சருங்கிறது நவுன். ஆர்டிக்கல் அட்ஜெக்டிவ் நவுன். இப்போ அட்ஜெக்டிவ் நவுனும் கரெக்ட் தான். ஆர்டிக்கல் அட்ஜெக்டிவ் நவுன், அட்ஜெக்டிவ் நவுன் இல்லை, இன்னொன்று எழுதிக்கிறேன். அட்ஜெக்டிவ் பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன், இதுவும் நவுன் ஃப்ரேஸ்லே வரும். இதுவும் நவுன் ஃப்ரேஸ்லே வரும். சரியா? ஆர்டிக்கல் நவுன், ஆர்டிக்கல் அட்ஜெக்டிவ் நவுன், அட்ஜெக்டிவ் நவுன், அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன், இதெல்லாம் வந்துச்சுன்னா நவுன் ஃப்ரேஸ். ஒத்த நவுன் மட்டும் இருந்துச்சுன்னா அதை நவுன்னு சொல்லிடுவாங்க. கூட ஆர்டிக்கலையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம்? அதை நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்றோம். க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ என்னது எக்ஸாம்பிள்? எழுதுவோமா? எக்ஸாம்பிள், the boy, the good boy, brilliant teacher. பாருங்க, ஆர்டிகல் நவுன், ஆர்டிகல் அட்ஜெக்டிவ் நவுன், அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். ஆர்டிகல் அட்ஜெக்டிவ் நவுன் இருக்கு, அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் இருக்கு. பிரைட் பிரவுன் பேர், கரடி. பிரைட் பிரவுன் பேர், அட்ஜெக்டிவ் நவுன். சரியா? அட்ஜெக்டிவ் நவுன். ஸோ நவுன் ஃப்ரேசஸ் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். ஈஸியா போட்டுக்கலாம். நவுன் கூட ஒட்டுறது. நவுன் கூட எது ஒட்டும்? அட்ஜெக்டிவ். அப்ப அந்த அட்ஜெக்டிவ் நவுனை சேர்த்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? நவுன் ஃப்ரேஸ் எடுத்துக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதே கான்செப்ட் தான் நான் யூஸ் பண்ண போறேன். நவுன்னா ஒத்த வார்த்தை, நவுன் ஃப்ரேஸ் அந்த ஒத்த வார்த்தை கூட சேர்ந்த அட்ஜெக்டிவ் சேர்த்து எடுத்துக்கலாம். கரெக்டா? அடுத்து வேர்ப் ஃப்ரேஸ். ஈஸி. இந்த கிளாஸ்லாம் வந்துட்டு நீங்க ஜாலியா படிக்க வேண்டிய கிளாஸ். சரியா? he has been playing football. இப்படி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஃப்ரேஸ்னா நான் சொல்லிட்டேன் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தானே. ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன் எப்படி இருக்கு பாருங்க. நவுன் ஃப்ரேஸ் படிச்சிட்டோமா? verb ஃப்ரேஸ் இந்த இவ்வளவுதான். verb ஃப்ரேஸ், இதுதான் verb ஃப்ரேஸ். பேசிக்கா ஒண்ணும் இல்லைங்க. verb தான் verb ஃப்ரேஸ். verb ஃபுல்லா verb ஃப்ரேஸ். சரியா? verb ஃபுல்லா verb ஃப்ரேஸ். ஹெல்பிங் verb பிளஸ் மெயின் verb. அதான் ஒத்த வார்த்தை இல்லாம இருக்கணும், அவ்வளவுதானே. ஒத்த வார்த்தை இல்லாம இருக்கு, இது verb ஃப்ரேஸ். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ் ஆகாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது. உங்களுக்கு நவுன் ஃப்ரேஸ் முக்கியம், அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப் ஃப்ரேஸ் முக்கியம். திரும்பி நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். ஃப்ரேசஸ்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஃபைனைட் verb இல்லாம இருந்தா ஃப்ரேஸ், ஃபைனைட் verb ஓட இருந்தா கிளாஸ். நவுன் ஃப்ரேஸ் நம்ம பார்த்துட்டோம். இது மொத்தமா தான் எடுக்கணும். த பாய்ல தவ தனியாவோ பாய தனியாவோ எடுக்க மாட்டோம். அதே மாதிரி பிரில்லியன்ட் டீச்சர்ல அது சேர்த்து தான் எடுப்போம். த குட் பாய்லயும் அப்படிதான் த குட் பாய் சேர்த்து தான் எடுப்போம். பிரைட் பிரவுன் ஹேர் சேர்த்து தான் எடுப்போம். நீங்க ஹேஸ் பீன் பிளேயிங் சேர்த்து தான் எடுப்போம். இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? has been playing. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா இதை மொத்தமா எடுப்போம். has been recently playing. இங்க பாருங்க, நவுன் ஃப்ரேஸ்னா பக்கத்துல அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் எடுக்குமா? அட்ஜெக்டிவையும் சேர்த்து தானே நவுன் ஃப்ரேஸ் எடுக்கும். அட்ஜெக்டிவையும் நவுனையும் தானே நவுன் ஃப்ரேஸ் எடுக்கும். நவுனை பத்தி பேசுற அட்ஜெக்டிவ்,
அப்போ வேர்ப் ஃப்ரேஸ் என்ன எடுப்போம்? அட்வர்பை சேர்த்துக்கிறோம். அட்வர்பை வேர்பையும் சேர்த்துக்கிறோம். என்ன பண்ணுவோம்? அட்வர்பையும் வேர்பையும் சேர்த்துக்கிறோம். இப்போ ஹேஸ் பீன் ரீசென்ட்லி பிளேயிங், ரீசென்ட்லிங்கிறது அட்வர்ப் தான், பட் ஹேஸ் பீன் ரீசென்ட்லி பிளேயிங் சேர்த்து என்ன எடுத்துக்கிடுவோம்னா வேர்ப் ஃப்ரேஸ்னு எடுத்துக்கிடுவோம். ஸோ மொத்தமா என்ன சொல்லுவாங்க? வேர்ப் ஃப்ரேஸ். வேர்ப் ஃப்ரேஸ். சரியா? ரைட். அப்ப ரெண்டு முக்கியமான வேலைகள் டாபிக்ஸ் முடிஞ்சிச்சு. என்னது? நவுன் ஃப்ரேஸ் அண்ட் வேர்ப் ஃப்ரேஸ். அடுத்து டக்குன்னு படிச்சிடலாம். ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். என்னது? ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். இந்த ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் என்னது அப்படின்னா ப்ரிப்போஷனும் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட், அவ்வளவுதான். ப்ரிப்போஷனுக்கு பின்னாடி என்ன வரும்? ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் தானே. இப்போ இந்த ப்ரிப்போஷனும் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்டும் பேர் தான் என்னது? ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். He has been playing in the garden. He has been playing in the garden. He has been playing in the garden. Right. இப்போ பாருங்க, இது verb phrase னு சொல்லுவோம். இது prepositional phrase. Preposition plus prepositional object இருக்குல்ல, சோ அது என்னது? prepositional phrase. அவ்வளவுதான். The boy in blue shirt is my brother. The boy in blue shirt. இது என்னது? Prepositional phrase. அவ்வளவுதான் ராஜா. சிம்பிள், ஈஸி, பியூட்டிஃபுல், அழகா வந்துடும். சரியா? இப்போ ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் எல்லாம் சரிதான், ஈஸியா இருக்கு. இதுல இந்த அட்வர்ப் ஃப்ரேஸ், ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்ல டைப்ஸ் தான் அட்வர்ப் ஃப்ரேஸ் அண்ட் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். கரெக்டா? ஸோ அந்த ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் உடைய டைப்ஸ் தான் என்னது? அட்வர்ப் ஃப்ரேஸ் அண்ட் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். அப்போ அட்வர்ப் ஃப்ரேஸ் என்ன பண்ணும்? என்னது இது? ஒண்ணும் இல்ல. அட்வர்ப் என்ன பண்ணும்? why, when, where, how questions-க்கு ஆன்சர் பண்ணும். அப்படிதானே? questions-க்கு ஆன்சர் பண்ணும். அப்ப அட்வர்ப் ஃப்ரேஸ் என்ன பண்ணும்? group of words. Group of words that act as an adverb. அட்வர்பா செயல்படும். மொத்த வார்த்தையா இருந்தா அது அட்வர்ப். இங்க பாருங்க, ஒன் வேர்டு அப்படின்னா அதுக்கு பேரு அட்வர்புங்க. சரியா? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த கதை தான், ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் ஃபைனைட் வேர்ப். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் ஃபைனைட் வேர்ப். ஃபைனைட் வேர்போட குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு அட்வர்ப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? அட்வர்ப் கிளாஸ்ன்னு போவோம். Group of words without finite verb, அதுக்கு பேரு adverb phrase. அதுக்கு பேரு adverb phrase. சரியா? சோ ஒத்த வார்த்தையில வந்துச்சுன்னா அதுக்கு பேரு adverb. finite verb வச்சு group of words வந்துச்சுன்னா அதுக்கு பேரு adverb clause. ஃபைனைட் வேர்ப் இல்லாம குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு அட்வர்ப் ஃப்ரேஸ். சரியா? அப்போ அட்வர்ப்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். why, when, where, how பதில் சொல்லுவோம். கரெக்டா? அது ஒத்த வார்த்தையில வந்து அட்வர்ப், ஃபைனைட் வேர்ப் வச்சு வந்து அட்வர்ப் கிளாஸ், ஃபைனைட் வேர்ப் இல்லாம வந்து அட்வர்ப் ஃப்ரேஸ். இதே மாதிரி தான் நவுனுக்கும் ஒத்த வார்த்தையில வந்தா நவுன். இது ஈஸி தான், எல்லாத்துக்கும் இதே தான். அப்புறம் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சப்ஜெக்ட்லயோ ஆப்ஜெக்ட்லயோ இல்ல ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்லயும் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வருது வித் ஃபைனைட் வேர்ப் வச்சு வருதுன்னா அதுக்கு பேர் நவுன் கிளாஸ். சரியா? சப்ஜெக்ட்லயோ ஆப்ஜெக்ட்லயோ ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்லயோ. ஏன்னா நவுன் எங்க வரும்? சப்ஜெக்ட்ல, ஆப்ஜெக்ட்ல, அப்புறம் ப்ரிப்போஷன் பின்னாடி ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்ல. கரெக்டா? நவுன் இங்க தான் வரும். சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் அண்ட் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். அதே இடத்துல ஒரு
கிளாஸ் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபைனைட் வேர்ப் வச்சு வந்துச்சுன்னா அது நவுன் கிளாஸா இருக்கும். நவுன் வர்ற ஒத்த வார்த்தைக்கு பதிலா டோட்டல் ஃபைனைட் வேர்ப் வச்சு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்தா நவுன் கிளாஸ். ஃபைனைட் வேர்ப் இல்லாம வந்தாங்கன்னா அவங்களுக்கு பேரு நவுன் ஃப்ரேஸ். அவங்களுக்கு பேர் என்னது? நவுன் ஃப்ரேஸ். சரியா? நவுன் ஃப்ரேஸ் ஒத்த வார்த்தைன்னா நவுன். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் ஃபைனைட் வேர்ப்னா நவுன் கிளாஸ், விதவுட் ஃபைனைட் வேர்ப்னா நவுன் ஃப்ரேஸ். அதே தான் இங்க ஒத்த வார்த்தைனா அட்வர்ப். ஒரு வார்த்தையில வந்தா அது அட்வர்ப். அதே டெஃபினிஷன் தான். ஃபைனைட் வேர்ப் வச்சு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அது அட்வர்ப் கிளாஸ். அட்வர்ப்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். ஒய், வென், வேர், ஹவு கேள்விக்கு பதில் சொல்றது அட்வர்ப். அதே ஒய், வென், வேர், ஹவு கேள்விக்கு பதில் சொன்னி குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபைனைட் வேர்ப் வச்சா அந்த அட்வர்ப் கிளாஸ். அதே ஒய், வென், வேர், ஹவுக்கு பதில் சொல்லி ஃபைனைட் வேர்ப் இல்லாம குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்தா அது அட்வர்ப் ஃப்ரேஸ். சரியா? ஓகே கைஸ், ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ அட்வர்ப் ஃப்ரேஸ் தெரிஞ்சிச்சு. இப்போ இங்க பாருங்க, இது ப்ரிப்போர்ஷனல் ஃப்ரேஸா? அப்ப இது ஒன்னு அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸா இருக்கும் இல்ல அட்வர்ப் ஃப்ரேஸா இருக்கும். ப்ரிப்போர்ஷனல் ஃப்ரேஸ் அப்படிதான், அப்படிதானே? ப்ரிப்போர்ஷனல் ஃப்ரேஸ்னா ஒன்னு அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் இல்ல அட்வர்பியல் ஃப்ரேஸ். So he subject has been playing verb, has been playing where, has been playing where in the garden. இப்ப பாருங்க, இது மொத்தமா வேர்ங்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. why, when, where, how. why, when, where, how கேள்விக்கு பதில் சொன்னா அது அட்வர்ப். ஒத்த வார்த்தையா இருந்தா அட்வர்ப். ஒரு வார்த்தைக்கு மேல இருக்குது, ஃபைனைட் வேர்ப் இல்ல, அப்ப இது அட்வர்ப் ஃப்ரேஸ். சரியா? இதே இது இப்படி இருக்குதுன்னா he has been playing when நவுங்கிறது அட்வர்ப், இந்த கார்டன்ங்கிறது அட்வர்பியல் ஃப்ரேஸ். நான் இப்படி எழுதுறேன், he has been playing since I called him. நான் கூப்பிட்டதுல இருந்து விளையாண்டுட்டு இருக்கான். கூப்பிட்டதுல இருந்து விளையாண்டுட்டு இருக்கான். since I called him, நான் கூப்பிட்டதுல இருந்து விளையாண்டுட்டு இருக்கான். இது என்னது அப்படின்னா adverb clause. ஏன் இது adverb clause? he has been playing when. he has been playing when since I called him. அப்ப இது adverb clause. சரியா? சோ ஒத்த வார்த்தையா இருந்தா adverb. குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு, இந்த கார்டன் இருக்கு, ஆனா அதுல ஃபைனைட் வேர்ப் இல்ல, அப்ப அது adverb phrase. இங்கேயும் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, ஆனா ஃபைனைட் வேர்ப் இருக்கு. I subject called verb. இப்போ இது adverb clause. சரியா? சோ மூணுக்கு வித்தியாசப்படுத்தி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. adverb phrase என்னது, adverb clause என்னது, adverbனா என்னது அப்படின்னு. இதே கதை adjective. இதே கதை என்னது, adjective phrase-க்கு. adjective என்ன பண்ணும், நவுனை பத்தி பேசும். அப்படிதானே? adjective அப்படிங்கிறது என்ன பண்ணும், talks about a noun. நவுனை பத்தி பேசும். one wordனா adjective. group of words without finite verb na adjective phrase. அதே மாதிரி group of words with the finite verb na adjective clause. அவ்வளவு இந்த adjective clause நான் சொல்லி கொடுத்துருப்பேன். who, whom, which, thatலாம் வந்துச்சுன்னா நீங்க செக் பண்ணுங்க, கொஞ்சம் யோசிங்க. பக்கத்துல இருக்க நவுனை பத்தி பேசுறானான்னு யோசிங்க.
பேசினான்னா நீங்க பாட்டுக்கு அட்ஜெக்டிவ் கிளாஸ் போட்டுருங்க அப்படின்னு இருப்பேன். அது கரெக்ட். அட்ஜெக்டிவ் கிளாஸ் நம்ம படிச்சிட்டோம். கிளாஸ் ஏற்கனவே பாருங்க. பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்னா என்னது? அதே கதை தான். அதே கதை தான். பாருங்க, இன் ப்ளூ ஷர்ட். இந்த ப்ளூ ஒரு அட்ஜெக்டிவ். இந்த ப்ளூ என்னது அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ். ஓகே, ரைட். ப்ளூ அட்ஜெக்டிவ். இப்போ எப்படி சொல்லுவோம்? ப்ளூ சட்டையில இருக்கிற பையன். ப்ளூ சட்டையில இருக்கிற பையன். இப்போ இன் ப்ளூ ஷர்ட் இது ப்ரிப்போசிஷன் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். கரெக்டா? ஸோ இன் ப்ளூ ஷர்ட்ங்கிறது ப்ரிப்போஷன் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ அது ஒரு ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். அது ஒன்று அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸா வரும், இல்லை அட்வர்ப் ஃப்ரேஸா வரும். இங்க பாருங்க, யாரை பத்தி பேசுறாங்க? பாயை பத்தி பேசுறாங்க. ப்ளூ ஷர்ட்ல இருக்கிற பையன். இந்த ப்ளூ ஷர்ட்ல இருக்கிற பையன். ப்ளூ ஷர்ட்ல இருக்கிற பையன். அப்ப இது யாரை பத்தி பேசுறாங்க? நவுனை பத்தி பேசுறாங்க. நவுனை பத்தி பேசுனா அது அட்ஜெக்டிவ். ஒத்த வார்த்தையில இருந்து அட்ஜெக்டிவ்னு சொல்லிடலாம். இங்க 3 வார்த்தை இருக்கு, ஃபைனைட் வெர்ப் இல்லாம இருக்கு. ஸோ இது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். ஸோ இது என்னது? அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். அப்ப எப்படி போறேன்னு பாருங்க. ப்ரிப்போஷன் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் எடுத்துடணுங்க. ப்ரிப்போஷன் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் எடுத்துருங்க. அது வேர்பை பத்தி பேசுனா, ஒய் வென் வேர் ஹவு கேள்விகளுக்கு பதில் சொன்னா அது அட்வர்ப் ஃப்ரேஸ். அதே இது ஒரு நவுனை பத்தி பேசுனா அது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். அட்வர்ப் ஃப்ரேஸ் கண்டுபிடிக்கிறது தான் ஈஸி. சரியா? அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் கொஞ்சம் சிக்கல் பண்ணும். அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். சரியா? அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிடுங்க. பட் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் என்னன்னு தெரியணும். சரியா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிடுங்க. டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ், டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ்லாம் கேள்வியா ஒரு 1-2 கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு போட தெரியும். என்னது அப்படின்னா, சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் நடுவுல ஒன்னு அட்ஜெக்டிவ் வரும். சரியா? இல்ல அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் வரும், இல்ல அட்ஜெக்டிவ் கிளாஸ். சப்ஜெக்டுக்கு வேர்புக்கு நடுவுல அட்ஜெக்டிவ் வரும். அது ஃப்ரேஸா வரலாம், கிளாஸா வரலாம், இல்ல ஒத்த அட்ஜெக்டிவா வரலாம், எப்படினாலும் வரலாம். சரியா? ஸோ இது ஒரு ஷார்ட்கட்டு. சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னா அதை நீங்க டக்குன்னு என்ன எடுத்துக்கலாம்? அட்ஜெக்டிவ்னு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, பாய் சப்ஜெக்ட் இஸ் வேர்ப், நடுவில் இருக்கிறது அட்ஜெக்டிவ்னு எடுத்துக்கிறோம். மேட்டர் க்ளோஸ். புரிஞ்சா? மேட்டர் க்ளோஸ். அப்ப நம்ம படிச்சு முடிச்சுட்டோங்க. அவ்வளவுதாங்க. டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் படிச்சாச்சு. ஃப்ரேஸ்ல என்னது, கிளாஸ்ல என்னதுன்னா புக்ல கொடுத்துருக்க மீனிங் கம்ப்ளீட் மீனிங் இல்லைன்னா ஃப்ரேஸ், கம்ப்ளீட் மீனிங் இருந்தா கிளாஸ். நம்மளுக்கு அது வேண்டாம். நம்ம எப்படி படிச்சோம்? ஃபைனைட் வெர்ப் இருந்தா கிளாஸ், ஃபைனைட் வெர்ப் இல்லைன்னா அது ஃப்ரேஸ். சரியா? நவுன் ஃப்ரேஸ், நவுனுக்கு பதிலா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வரும். அதுதான் நவுன் ஃப்ரேஸ். அது ஈஸியா படிச்சோம். ஆர்டிகல் நவுன், ஆர்டிகல் அட்ஜெக்டிவ் நவுன், அட்ஜெக்டிவ் நவுன், இல்ல அட்ஜெக்டிவ் நவுன். அது மொத்தமா பார்க்கணும். நவுன் ஃப்ரேஸ்னா அது மொத்தமா மீனிங் புரிஞ்சுக்கணும். சரியா? அதனால ஃப்ரேஸ்ன்னு சொல்றாங்க. குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் மொத்தமா எடுத்துக்கிறோம். வேர்ப் ஃப்ரேஸ் சொன்னா வேர்ப்ல இருக்கிறது தான். அட்வர்ப் வந்துச்சுன்னா அந்த அட்வர்ப் சேர்த்துக்கிடுவோம். அவ்வளவுதான். ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ், ப்ரிப்போஷன் பிளஸ் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் தான் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். அது ஒண்ணு அட்வர்பா இருக்கலாம், இல்ல அட்ஜெக்டிவா இருக்கலாம். அது ஒண்ணு அட்வர்பா இருக்கலாம், இல்ல அட்ஜெக்டிவா இருக்கலாம். அட்வர்பா இருக்குன்னா ஒய் வென் வேர் ஹவு கேள்விக்கு பதில் சொல்லணும். சரியா? ஒய் வென் வேர் ஹவு அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். ஒத்த வார்த்தையா இருந்தா அட்வர்பு. ஃபைனைட் வேர்போட குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அட்வர்ப் கிளாஸ். ஃபைனைட் வேர்ப் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் அட்வர்ப் ஃப்ரேஸ். அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்னா என்னது? நவுனை பத்தி பேசும். ஒத்த வார்த்தை அட்ஜெக்டிவ். ஃபைனைட் வேர்ப் இல்லாம இருந்தா அது அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஃபைனைட் வேர்ப் வச்சு வந்துச்சுன்னா அது அட்ஜெக்டிவ். மாத்தி சொல்றோம் பாத்தீங்களா? ஃபைனைட் வேர்ப் வச்சு வந்துச்சுன்னா அது அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஃபைனைட் வேர்ப் இல்லாம வந்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். அவ்வளவுதாங்க. அவ்வளவுதாங்க. ஸோ அட்ஜெக்டிவ்க்கு பதிலாக குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஃபைனைட் வேர்ப் இல்லைன்னா அது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்னு சொல்லிடுறோம். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்தால் மட்டும் ஃப்ரேஸ் கிடையாது. இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன இருக்கக்கூடாது? ஃபைனைட் வேர்ப் இருக்கக்கூடாது. இப்போ இங்கே பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். த பாய் ஹூ wore a blue shirt is my brother. அதுக்கப்புறம் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ராஜா. பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ்லாம் உங்களுக்கு இருக்கு 11th 12th.
சரியா? அதெல்லாம் நான் சொல்லி தரல. நீங்க வந்துட்டு இதெல்லாம் எங்களுக்கு தேவையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு மெயின்ஸ் எப்படி இருக்கும்னே தெரியாது. சரியா? அங்க போய் ஃபீல் பண்றதுக்கு நம்ம இங்கே படிச்சிடலாம். ரொம்ப போட்டு கஷ்டப்பட வேண்டாம். இந்த கிளாஸை பார்த்தீங்கன்னாலே போதும், உங்களுக்கு வேற எதுவும் பண்ண வேண்டாம். இதுவே 25 நிமிஷம் போயிட்டா சரி. இது சப்ஜெக்ட்டுக்கு வேர்புக்கு நடுவில் இருக்கு. ப்ளூ அட்ஜெக்டிவ். ஓகே, எப்படிப்பட்ட ஷர்ட்? ப்ளூ ஷர்ட். இது மொத்தமா நவுன் ஃப்ரேஸ். ப்ளூ ஷர்ட்ங்கிறது நவுன் ஃப்ரேஸ். சரியா? ஹூ வேர் ப்ளூ ஷர்ட், இது யாரை பத்தி பேசுறாங்க? பாய் பத்தி பேசுறாங்க. ஸோ இதுல கிளாஸ் இருக்கு. ஹூ சப்ஜெக்ட், ஓருங்கிறது வேர்ப். கிளாஸ் இருக்கு. அப்ப இது அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஃபினிஷ்ட். சூப்பர். டன். ஓவர். கம்ப்ளீட். ரைட்டா? ஓகேங்க. கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. டாடா.